இப்போ என்கிட்ட நிறைய பேர் சொல்லுவாங்க, நிறைய பேர் வருத்தப்பட்டுருவாங்க, நிறைய பேர் பேசுவாங்க, நீ ஏன் இன்னும் உனக்குள்ள ஏன் இவ்வளோ, நீ இன்னும் ஏன் வந்து பதட்டத்தோடய இருக்கேன்னு கேட்பாங்க. அந்த நிதானத்தை கற்றுக்கொள்வதற்காக நான் முயற்சிக்கிட்டே இருக்கேன். நான் வந்து இன்னும் சொல்கிறேன், பெரிய பெருமாள்லையோ கர்ணன்லையோ மாமன்னன்லையோ நான் என்னோட கோபத்தை காட்டவே இல்லை. ஓகேங்களா? என்னோட கோபம்ங்கிறது அளவிட முடியாதது. என்னோட கோபத்தை திரைக்கதை வடிவமாக மாற்றவே முடியாது. திரைக்கதை வடிவம் ஜனநாயகமான ஒரு விஷயம். என்னோட கோபம் வந்து அதை முழு திரைக்கதையாக மாற்றவே முடியாது. அதுக்கு சென்சார் போர்டு அலோவ் பண்ணாது. ஓகேவா? சென்சார் போர்டு நிஜத்தையே அலோவ் பண்ண மாட்டேங்குது, கோபத்தை எப்படி அலோவ் பண்ணும்? நான் இது வரைக்கும் பதிவு பண்ணது எல்லாமே என்னோட நிஜம், என்கிட்ட இருந்த ஒரு நிஜம், அவ்வளோதான். நான் கோபத்தை அது கோபமாக மாற்றினேன் அப்படின்னா அதோட வீச்சு வேற ஒன்றா இருக்கும். ஆனால் அதை வந்து அது அவசியமா? அதை விட அவசியம் வருகிற தலைமுறைகளுக்கு, வரப்போகிற தலைமுறைகளுக்கு நாம் நிஜத்தை சொல்வதன் மூலமாக, நம் வழியை அவர்களுக்கு கடத்துவதன் மூலமாக அவர்களை ஒட்டுமொத்தமாக தயார்படுத்துவது. இந்த சமூகத்தில் நுழைவதற்கு முன்பாக நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய மனிதர்கள் யார், நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய சமூகம் எப்படிப்பட்டது என்பதை புரிந்து கொள்ள வைக்க வேண்டிய கடமை எனக்கு இருக்குன்னு நம்ப வச்சது திருமாவளவனோட பேச்சுக்கள் தான். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.